Hello friends, welcome to Javascript tutorials. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சின்ன ஸ்னேக் கேமை HTML பியூர் ஜாவாஸ்கிரிப்டை மட்டும் உபயோகப்படுத்தி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத. ஏன் இந்த வீடியோ நான் போட போகிறேன்னா, இது ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க வீடியோஸு. நானே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோஸ் பார்த்து அதை கற்றுக்கிட்டேனே. ஆனால் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்கலாக ஏன் போடுறேன்னா, உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் இந்த ஒரு வீடியோலேயே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய கற்றுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறாங்க ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லி தர சொல்லி. ஸோ இந்த கேம் மூலியமாக நீங்கள் கற்றுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதுதான். அதே நேரத்தில் சில பேர் இந்த லாஜிக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. லாஜிக்ஸ் அப்படின்னா என்னது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம் தயாரிக்கும் போது கேமில் எல்லாமே ஃபுல்லாகவே நிறைய லாஜிக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சின்டாக்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆகட்டும், எந்த ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும். அது எப்படி யோசிக்கிறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் கொஞ்சம் மீடியமாக ஸ்பீடில் பேச ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த ஸ்பீடு ஓகேவா, இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே ஸ்டாப் லிஸ்ட்டில் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பிளாங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வேலை கொஞ்சம் லென்த்தியாக கூட போகலாம், அதனால் 2-3 பார்ட்ஸாக கூட நான் பிரித்து போடலாம். எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்த்து மேபி ஒரு 1/2 hour இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் இன்னொரு 1/2 hour நெக்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான HTML தான் இதை லோட் பண்ணி வச்சிருக்கு. இங்கே இருக்கிற JS எல்லாத்தையும் நான் தூக்கிடுறேன். இங்கே HTML பார்த்தீங்கன்னா ஆப்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் டெஸ்ட்னு போட்டிங்கன்னா இங்கே அப்படியே தெரியுது, அவ்வளோதான். ஸோ இப்போது நாங்கள் இதை டிசைன் பண்ண போகிறது ஒரு கேன்வாஸ் வச்சு தான். ஸோ இப்போ நான் கேன்வாஸ்னால் என்னது, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் சொல்லிட்டு நான் இங்கே இதுவும் எடுக்க போகிறது இல்லை. பட் கேன்வாஸ் அப்படிங்கிறது HTMLோட ஒன் ஆஃப் த திங். ஸோ இப்போ ஒரு கேன்வாஸை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த கேன்வாஸ்க்கு நான் ஒரு விடுத்து கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் வந்துட்டு ஆஃப் 200 பிக்சல் மட்டும் எடுத்துக்கலாம் நாங்கள், போதும். அதே மாதிரி ஹைட் ரெண்டுமே 200 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேன்வாஸுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன். ஸ்டைலிங் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுனால. ஸ்டைலு பேக்ரவுண்டு பிளாக்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் இங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த டெஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதை நான் தூக்கிடுறேன். இல்லைன்னு இதை நாங்கள் ஸ்னேக் கேம்னே பேர் கொடுத்துருக்கோம். ஸ்னேக் கேம் இருக்குது. இதுதான் நம்மளுக்கான கேன்வாஸ் கேம். இந்த கேன்வாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம கேமோட பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம இண்டெக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த கேன்வாஸை நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாக, அதாவது HTML டாக்குமெண்ட் அப்படின்னாலே அது நீங்கள் டாமோட ரெஃபரன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ என்டையர் டாமோட ரூட் அப்படிங்கிறது தான் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே தான் பாடி, அதுக்கப்புறம் ஹெட் டேக், பாடி டேக், HTML டேக் எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்லேருந்து நாங்கள் இந்த எலிமெண்ட்டை தேட போகிறோம். ஸோ கெட் எலிமெண்ட் பை அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஐடி வச்சு தேடலாம், இல்லை டேக் வச்சு தேடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இங்கே வந்துட்டு டேக் நேம் வச்சு தேட போகிறோம். என்ன டேக் நேம் நம்ம கொடுத்துருக்கோம், கேன்வாஸ் அப்படிங்கிறது தான் டேக் நேம். ஸோ டேக் அப்படின்னா HTML நீங்கள் கொடுக்குறீங்களா, இதுதான் டேக். இப்போ இது டிவ் அப்படிங்கிறது, இதோட டேக் நேம் வந்து டிவ், இதோட டேக் நேம் வந்து கேன்வாஸ், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த கேன்வாஸை வச்சு இதை தேடுறேன். தேடிட்டு இப்போ நான் கன்சோல் லாக் போட்டு இதில் என்ன வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கேன்வாஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாகில் உங்களுக்கு HTMLோட கலெக்ஷன்ஸ் வருது. ஏன் இப்படி கலெக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னா, இந்த டேக் நேம் வச்சு தேடும் போது நீங்கள் இதே மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம் சான்சஸ். கேன்வாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் 2-3 கேன்வாஸ் கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரே ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது கொடுக்குறது உங்களுக்கு, சாரி அரே இல்லை, ஆப்ஜெக்ட் தான். ஆனால் ஆப்ஜெக்ட்னாலும் அதில் கலெக்ஷனாக கொடுக்குது, அதாவது 0th பொசிஷன் 1st பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால ஆஃப் 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே கேன்வாஸ் எலிமெண்ட்டை மட்டும் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் எலிமெண்ட்லேருந்து நம்ம அதோட கான்டெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். எகெயின் நான் இந்த HTML போர்ஷனு கேன்வாஸ் இதை பற்றி நான் உங்களுக்கு அவ்வளோ சொல்ல போகிறது இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு டாட் கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம 2D கான்டெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸோட 2D கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இனிமேல் இதெல்லாம் நீங்கள் புரியலன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த வீடியோவில் மெயினாக கற்றுக்க போகிறோம். நம்ம கேமை ரெடி பண்ணுறதை விட நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிறது தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 2D கான்டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த நான் கான்டெக்ஸ்ட்குள்ளே எதை வேணா டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நான் இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இங்கே கேன்வாஸ் டாட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய இது வரும். இதில் நான் வந்துட்டு ஃபில் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபில் ரெக்டாங்கிள் சொல்லிட்டு உங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா 0,0 10,10 அப்படின்னு கொடுத்தேன்னா இது ஃபில் பண்ணும். ஆனால் எங்களுக்கு தெரியல, அதுக்காக நான் இங்கே கலர் கொடுக்க போகிறேன். கேன்வாஸ் டாட் ஃபில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு
ஒயிட்னு சொல்லிட்டு இங்கே கலர் கொடுக்குறேன். சாரி, இது ஒரு மெத்தட் இல்லை, இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதை நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபீல் ஸ்டைல் அப்படிங்கிறத நான் ஒயிட்டுக்கு செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒயிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இதே இதை நான் கொஞ்சம் மாற்ற போகிறேன். 20,20ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 10,10ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகுது, இங்கே ஒரு ஒயிட் பாக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேன்வாஸ் இருக்குது, கேன்வாஸில் நீங்கள் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இந்த மெத்தட் போதும். இது எப்படி கேன்வாஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபில் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது எக்ஸ் பொசிஷன், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த எண்டிங் பாயிண்ட், இதை தான் நாங்கள் 2 கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, இது ஆஃப் விட்த் 200/200 கரெக்டுங்களா. ஸோ இங்கே தான் 0th பொசிஷன், இங்கே 0லேருந்து இது 200 வரைக்கும் போகுது. அதே மாதிரி இங்கே 0லேருந்து 200 வரைக்கும் போகுது. ஸோ இப்போ நீங்கள் சென்டர் எடுத்தீங்கன்னா இது 100,100, அதே மாதிரி 100,100. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸில் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் மட்டும் நீங்கள் சொல்லணும். ஸோ அதனால இங்கே நான் 10,10, 20,20ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 10லிருந்து 20 வரைக்கும் இது போகுது. அதே மாதிரி இங்கே 2022 இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி நாங்கள் பாக்ஸை ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இது நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்துட்டு நகர வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ நகர வைக்கிறதுனா இதுதான் நம்மளோட ஸ்னேக்கு. இந்த ஸ்னேக்கை வந்து நகர வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்காக நான் ஒரு ஸ்னேக் இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதோட பேர் வந்து ஸ்னேக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்னேக்கு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள திஸ் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக்கோட பொசிஷன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் இது எங்கே இருக்கணும், அதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பொசிஷன் வந்துட்டுனா 0,0 ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் இந்த ஸ்னேக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக 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 இந்த டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ அதே நேரத்தில் இந்த ஸ்னேக் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பீடில் போகணும், கரெக்டுங்களா. அதாவது இந்த டைரெக்ஷனில் போகணும், எக்ஸ் இப்படி போகணுமா, கீழே போகணுமா, மேலே போகணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை குறிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டு எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். டைரெக்ஷன் எப்போவுமே எக்ஸில் பாசிட்டிவில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி டிஒயில் வந்துட்டு எங்கேயுமே போக தேவையில்லை, இது 0ல் இருக்கட்டும், அதாவது ஒயில் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ இந்த ஸ்னேக்கை கொடுத்துருக்கேன் நான். இப்போ நான் ஒரு ஸ்னேக்கை உருவாக்குறதுக்கு இங்கே கான்ஸ்டன்ட்டு கேன்வாஸ் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே நான் கான்ஸ்டன்ட்டு ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு நியூ ஸ்னேக்குன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே கீழே தான் இருக்குது, ஆனால் நான் இங்கேயே ஸ்னேக் கொடுத்து நியூ ஸ்னேக் கொடுக்குறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஹாய்ஸ்டிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ரன் ஆகும்போது இந்த ஸ்னேக் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடும். ஏன் இதை ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணுதுன்னா இது ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங் நடக்கும். என்னோட வீடியோஸில் ஹாய்ஸ்டிங் பற்றி நான் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு இது போட்டிருக்கேன், அதனால தான் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் என்னென்ன ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லிட்டே வருவேன். அதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டிங் ரீசன்னால இது வந்து உங்களுக்கு இங்கே ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஸ்னேக்கில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்னேக்கை நம்ம இதை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணணும் பேசிக்காக. ஸோ இங்கே ஃபில் ரெக்டாங்கில் நான் என்ன சொன்ன போகிறேன்னா ஸ்னேக்கில் என்ன இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ணணும். ஸ்னேக்கோட எக்ஸிலிருந்து எடுத்துக்கிட்டு ஸ்னேக்கோட ஒய்க்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் அதோட விட்த், இப்போ ஸ்னேக்கு எவ்வளவு விட்த் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இந்த ஸ்னேக்கோட விட்த்தை நான் வந்துட்டு 10ஆக கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இது வந்து ஹார்ட் கோட் பண்ணிக்கிறோம். திஸ் டாட் ஹைட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால ஹைட்டும் வந்துட்டு 10. ஸோ இங்கே 200 இது இருக்குது, அதில் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன் நான். இப்போ திஸ் டாட் விட்த்து எவ்வளோ விட்த் இருக்கணும், அதே மாதிரி திஸ் டாட் ஹைட்டு. ஸோ ஓகேயா, பேசிக்காக அது நான் ஒரு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே கேன்வாஸ் நீங்கள் ரெடி பண்ணும்போது அது என்ன குறிக்கும்னா பேசிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ விட்த் இருக்கணும் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத அது குறிக்கும். சாரி, திஸ் டாட் ஹைட் இல்லை, ஸ்னேக்கோட ஹைட்டு அதே மாதிரி ஸ்னேக்கோட விட்த்துக்கான இதில் கொடுக்க போகிறோம் நம்ம. சாரி, திரும்பவும் ஸ்னேக் டாட் ஹைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்னேக் வந்து உருவாயிருச்சு, இது கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்னேக்கை வந்து ஓட வைக்கணும். ஸோ இப்போ எப்படி ஓட வைக்கிறது அப்படின்னா பேசிக்காக இப்போ நான் இங்கே உருவாக்கணும், அடுத்த ஒரு செகண்டில் நெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கணும், அதுக்கு அடுத்த ஒரு செகண்டில் இந்த பாக்ஸில் உருவாக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷனையே ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ரிப்பீட்டடாக கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் அவுட்குள்ளே போடணும் பேசிக்காக. ஸோ இதே நான் ஒரு இன்டர்வல் கூட போட போகிறேன், இன்டர்வல் கூட போடணும் நீங்கள். ஸோ அதனால இங்கே நான் வந்துட்டு செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ இந்த இன்டர்வல்குள்ளே இது நான் வந்துட்டு 1000 செகண்ட்ஸுக்குன்னு கொடுக்குறேன், 1000 மில்லி செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே நான் இப்போ பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தணும், அவ்வளோதான்.
ஸோ இங்கே நான் போயிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபங்க்ஷனாக கொடுக்கல, ஆரோ ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கேன். எகெயின் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஆரோ ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் போட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது நான் கொடுத்துருக்கேன் இன்டர்வலில், இது ரெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் இங்கே ஸ்னேக் இன்னும் மூவ் ஆகலை. ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எழுதணும். இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னா கோடு நிறைய பெருசாயிரும், ரீடிங் கஷ்டமாக இருக்கும். அதனால இதை கட் பண்ணி நாங்கள் இதை இன்னொரு ஃபங்க்ஷனில் போடலாம். ஃபங்க்ஷன் என்னன்னு போட போகிறோம்னா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் இது வெறும் டிஸ்பிளே பண்ணுற விஷயத்தை மட்டும் பண்ணும். ஸோ அதாவது கேன்வாஸில் டிராயிங் பண்ணுற விஷயத்தை மட்டும் இந்த ஷோ அப்படிங்கிறது பண்ணும். ஸோ இந்த நான் ஷோ அப்படிங்கிறத இதுக்குள்ளே நான் இப்போ கால் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே போடுறத இன்னொரு ஃபங்க்ஷனில் போட்டு ஃபங்க்ஷனில் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை காட்டும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இங்கே இது இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்னேக்கோட பொசிஷன் ஒவ்வொரு செகண்டுக்கும் இப்போ 0ல் இருக்கிறது அடுத்து 10ன்னு மாறணும், அதுக்கடுத்து 20ன்னு மாறணும், அதுக்கடுத்து 30ன்னு மாறணும். அப்படி மாறிட்டே போச்சுன்னா அந்த 10லிருந்து அந்த விடத்துக்கு இன்னொரு ஸ்னேக் வரும், 20லிருந்து அந்த விடத்துக்கு இன்னொரு ஸ்னேக் வரும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ snake.x is equal to snake.x plus இந்த dx வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதுதான் snake.dx. அந்த வேல்யூ நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இதால் மல்டிப்ளை பண்ணி snake.x ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதே விஷயத்தை நாங்கள் y டைரக்ஷனுக்கும் பண்ண போகிறோம். ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்கிறேன், எக்ஸோட எந்த ஸ்பீடில் போகுதோ, எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதுக்கு நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிட்டு போக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ இப்போ இதை இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ நான் இங்கே அப்டேட்டும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்னேக்கே எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதை நான் dyன்னு மாற்றிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இங்கே ஸ்னேக் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இங்கே இருக்குது, ஆனால் அது மூவே ஆகலை. ஏன் மூவ் ஆகலைன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ இங்கே அப்டேட் பண்ணுறோம். நம்ம அப்டேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ இனிஷியல் என்ன இருக்குது, 0வாக இருக்குது. அந்த 0க்கு நாங்கள் திரும்பவும் 0 × 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 0 × 1 0 தான். ஸோ எப்போவுமே 0ல் தான் இருக்கும். ஸோ இது அப்டேட்டே ஆகலை. ஸோ நம்ம அது ஒரு பிளாக் பை பிளாக்காக போகணும். ஸோ இப்போ நம்ம இந்த 200 இருக்குன்னா 200 நம்ம ஒரு 20 லைன்ஸ் போட்டு நம்ம கிழிச்சிக்கலாம். அதாவது 20 வெர்டிக்கல் லைன்ஸ், 20 ஹரிசான்டல் லைன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 20 பாக்ஸஸ் ஸ்னேக்கை நீங்கள் வரிசையில் அடுக்கி வைக்கலாம். அதே மாதிரி ஹைட் வெர்டிக்கலாகவும் நீங்கள் 20 ஸ்னேக்கை அடுக்கி வைக்கலாம், அந்த மாதிரி கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாமல் விட்த்தால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை ஹைட்டால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பாக்ஸில் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. கரெக்டு தானே? ஆனால் ஒரு தடவை ஸ்னேக் வருது, ஆனால் அது போகவே இல்லை, அப்படியே ஒயிட்டாக போயிட்டே இருக்குது, பேட்ச் மாதிரி. ஸோ இந்த விஷயம் ஆகுறதுக்கு இந்த இதில் நான் ஒரு கேன்வாஸில் நம்ம கிளியர் பண்ணலாம். ஆக்சுவலி கேன்வாஸ் டாட் ஃபில்லுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொன்று கிளியர்னு நம்ம ஒன்று ஆப்ஷன் இருக்கும், கிளியர் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு நான் ஸ்னேக்கோட விட்த்தும் ஹைட்டும் கொடுத்து அந்த அளவுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். கிளியர் ரெக்டாங்கிள் 0,0 ஸ்டார்டிங்லேருந்து ஸ்னேக்கோட விட்த்திலிருந்து ஸ்னேக்கோட ஹைட்டு வரைக்கும். பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு ஒன்றா போகுது, கிளியர் ஆகலை, ஸ்பெல்லிங் ராங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒர்க் ஆகலை. ஸ்னேக் டாட் விட்த், ஸ்னேக் டாட் ஹைட், என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சாரி, நாங்கள் கேன்வாஸோட விடுத்த அளவுக்கு கிளியர் பண்ணணும், ஸ்னேக்கோட விடுத்த அளவுக்கு இல்லை பேசிக்காக. ஸோ இங்கே கேன்வாஸோட ஹைட்டை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டு சும்மா canvas height is equal to 200, கரெக்ட் தானே? அதே மாதிரி கான்ஸ்டன்ட் canvas width அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 200க்கு நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். இப்போ அதாவது இந்த ஃபுல் பாக்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். நான் இந்த இடத்த மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. ஸோ இங்கே ஸ்னேக்கோட விட்த் இல்லை, நாங்கள் இங்கே கிளியர் பண்ண வேண்டியது கேன்வாஸோட ஹைட்டு ப்ளஸ் விட்த்துக்கு. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே கேன்வாஸோட விட்த்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேன்வாஸோட ஹைட் அளவுக்கு கிளியர் பண்ணலாம்.
ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்னேக் இங்கே மூவ் ஆகிற எஃபெக்ட் நம்மளுக்கு இப்போ கிடைக்குது. ஸோ இது இப்போ இந்த பீஸை மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டக்கு நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ணுறேன் கோட் பண்ணுறதை. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வலை வச்சு நாங்கள் 2 ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு செகண்டில். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் 500 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்னேக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது இன்னும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் 100ல் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸ்னேக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்போ நான் 500ல் வச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்னேக்கு உருவாக்கிக்கிட்டு அந்த ஸ்னேக்கில் நம்ம திஸ் கீவேர்ட் வச்சு எக்ஸ் ஒய் அதோட டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அதோட ஹைட் விடத்தை எல்லாம் நம்ம இதில் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும் டைமுக்கு ஏற்றாப்புல ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு பொறுத்தாப்புல சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணும்போது இந்த கேன்வாஸில் சிம்பிள் தான். நீங்கள் முதல்ல எல்லாம் கேன்வாஸை கிளியர் பண்ணுறீங்க, திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து உருவாக்குற மாதிரி ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு இப்போ ஸ்னேக் எங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்னேக்கை நம்ம உருவாக்குறோம். இதுதான் சிம்பிளாக நடக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நாங்கள் இங்கே வெளியே போட்டிருக்கோம். இது எல்லாமே நாங்கள் இந்த ஸ்னேக்குக்கு உள்ளே நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் உள்ளே மூவ் பண்ணும்போது இங்கே ஃபங்க்ஷன் அப்டேட்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஆனால் இதை இப்படி கொடுக்க முடியாதுன்னா கட் பண்ணிவிட்டு திஸ் டாட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே திஸ் டாட் அப்டேட்னு கொடுத்தேன்னா நான் இந்த இடத்துலையே சும்மா திஸ் டாட்னு மாற்றிக்கலாம். எங்கெல்லாம் ஸ்னேக்குன்னு இருக்கோ ஸ்னேக்குன்னு நான் தனியாக சொல்ல வேண்டிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நான் ஜென்ரலாக பண்ணுறேன்னா இப்போ நான் 2-3 ஸ்னேக்கை நான் ஒரே இடத்துல உருவாக்க முடியும். அதனால அந்த ரீசன்னால. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு இங்கே எல்லாம் இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ஷோ அப்படிங்கிறதையும் தூக்கி ஸ்னேக்குள்ளேயே போட போகிறேன். ஸோ இங்கே இதை தூக்கிட்டு திஸ் டாட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கிளியர் பண்ணிட்டு ஸ்னேக் எங்கெல்லாம் இருக்கோ அதில் நான் வந்துட்டு திஸ்ன்னு மாற்ற போகிறேன். ஓகே, இப்போ செட் இன்டர்வலில் மட்டும் நம்ம ஸ்னேக் ஒன்று உருவாக்கியிருக்கோம்ல அந்த ஸ்னேக்கில் இருந்து நம்ம கால் பண்ண போகிறோம். மேலே தானே உருவாக்கியிருக்கோம். ஸோ ஸ்னேக் டாட் அப்டேட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகணும். அதே மாதிரி ஸ்னேக் டாட் ஷோ. ஸோ இப்போ கீழே கொடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், நான் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்னேக் டாட் அப்டேட் ஸ்னேக் டாட் ஷோ, இங்கேயும் திரும்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு ஸ்னேக் இருக்குது, அது மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்னேக்கு பதிலாக இப்போ நான் 2 ஸ்னேக் உருவாக்கினா டக்குன்னு உருவாக்கிடுவேன். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்துக்கான ஒரு யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்னேக்குன்னு இங்கே இருக்குது, இதே ஸ்னேக்கை வச்சு நான் இன்னொரு ஸ்னேக்னு உருவாக்குறேன், ஸ்னேக் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 ஸ்னேக் இருக்குது. ஆனால் இப்போ இந்த செகண்ட் ஸ்னேக்கோட எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு 20th பொசிஷன் அப்புறம் 0th இதுலேருந்து 2020 கொடுக்குறேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா 0,0ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வர்ற பொசிஷனை நான் இங்கே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு மட்டும்தான். எக்ஸ் அண்ட் இந்த இடத்துல ஒய் இனிஷியல் பொசிஷன். ஸோ இப்போ 2 ஸ்னேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்னேக் கரெக்டு தான், 0,0லேருந்து எடுத்துக்குது, எல்லாம் போகுது. நம்மளுக்கு இந்த ஒரு ஃபைல் மட்டுமே போதும். இதை நான் எடுத்துகிட்டு இந்த இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 ஸ்னேக் இருக்குது, ஒரு ஸ்னேக் மட்டும் அப்டேட் பண்ணி ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதையே நான் செகண்ட் ஸ்னேக்குக்கும் கொடுக்க போகிறேன். இது நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு லூப் போட்டுருவீங்க, ஃபார் லூப் போட்டுருவீங்க. ஸோ இப்போ செகண்ட் ஸ்னேக்கை நம்ம ஷோ பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, செகண்ட் ஸ்னேக் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா செகண்ட் ஸ்னேக் ஃபர்ஸ்ட் ஸ்னேக்லையும் இது கிளியர் பண்ணுறோம்ல கண்டென்ட்டு, அதனால அது தூக்கிட்டு இருக்குது. உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்னேக்கை உருவாக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்னேக் உருவாக்குன ஸ்னேக்கோட கண்டென்ட்டை திரும்ப செகண்ட் ஸ்னேக் வரும்போது செகண்ட் ஸ்னேக் வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ இதை கிளியர் மட்டும் பண்ணாமல் நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 ஸ்னேக்குமே இருக்குது, 2 ஸ்னேக்குமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஸ்னேக் க்ளோஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரல. எனிவே, ஸோ இப்போ நாங்கள் இந்த இதில் 2 ஸ்னேக் வைக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த செகண்ட் ஸ்னேக்கை நான் அழிச்சிடுறேன். உங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ரீசனால தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏன் எழுதணும், அது எப்படி ரீயூசபிள் கோடாக மாறுது, உங்களுக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் கீவேர்டு இதெல்லாமே சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இது ஆயிடுச்சு, ஸ்னேக் அப்படிங்கிறது ஆயிடுச்சு, எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்னேக்குக்கு தீனி கொடுக்கணும். ஒரு ஃபுட் அப்படின்னு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னா, தீனியை சாப்பிட்டுச்சுன்னா ஸ்னேக் வந்துட்டு வளர்ந்துட்டே போகும். ஸோ இப்போ அந்த ஃபுட்டு நாங்கள் உருவாக்கலாம். அதுக்கு நம்ம தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபுட் எதுவுமே இல்லை, இப்போ நான் சும்மா டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் இந்த இடத்துல ஜெனரேட் ஃபுட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து தயாரிக்கணும். ஸோ அதோட வேலையே அதுதான். ஸோ அந்த ஃபுட் அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் நாங்கள் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியை நீங்கள் உருவாக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த புள்ளி வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு நான் இங்கே ஹார்ட் கோட் பண்ணுறேன். ஃபுட் அப்படிங்கிறத ஈக்குவல் டு
எக்ஸ் வேல்யூ கொடுத்து இப்போ நான் இப்போதைக்கு 50,50ல நாங்கள் உருவாக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஃபுட்டை எப்படி நம்ம ஷோ பண்ணுறது அப்படின்னு நாங்கள் இங்கே பார்த்துடலாம். இந்த ஷோ அப்படிங்கிற இடத்துல இதுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு ஜெனரேட் ஃபுட், சாரி, இந்த ஷோ இருக்கு இல்லைங்களா, ஸ்னேக்கோட ஷோ, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம குழப்பிக்க வேணாம். அதனால இந்த ரெண்டையும் நான் தூக்கிட்டு இந்த இடத்துல இன்னொரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ஃபங்க்ஷன் அப்டேட், இதுக்குள்ள நான் இந்த அப்டேட்டை கூப்பிட போறேன், அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்னேக் டாட் அப்டேட் அப்படிங்கிறத இதுக்குள்ள கூப்பிட்டுட்டு அதே மாதிரி ஜென்ரேட் ஃபுட் அப்படிங்கிற லாஜிக்கும் அங்கே கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனு திரும்பவும் ஷோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்னேக் டாட் ஷோ. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கோடிங் பண்ணணும். என்ன பண்ணணும்னா நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இங்கே இருக்கிற அப்டேட்டை தூக்கி நான் இந்த அப்டேட்டில் போட்டிருக்கேன், இந்த ஷோவும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பேசிக்காக இங்கே சும்மா அப்டேட்டு அண்ட் ஷோன்னு கூப்பிட்டா போதும், எல்லாமே ஒர்க் ஆகும். கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வல் இருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் மெமரியை வச்சுக்கிட்டு அதனால இது ரன் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இந்த எரர்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் கரெக்டாக கோட் எழுதிட்டிங்கன்னா அந்த எரர் போயிடும், அப்புறம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கோட் அதே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நான் ஏன் இதை தனித்தனியாக போட்டேன்னா, இப்போ இந்த ஜென்ரேட் ஃபுட் அப்படிங்கிற இதை நான் இங்கே நான் கூப்பிட்டுக்குவேன். அதை நீங்கள் இதுக்குள்ளேயே போடக்கூடாதான்னு கேட்கலாம். இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளேயே நீங்கள் போடலாம், அதுக்குள்ளே போட்டாலும் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம், அதாவது இந்த ஸ்னேக் அப்படிங்கிறது இந்த ஸ்னேக்கோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமுமே ஸ்னேக்குக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமா தான் இருக்கணும். நீங்கள் வேறு விஷயங்களை இதில் பண்ணக்கூடாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த கிளியர் பண்ணுற லாஜிக்கும் கூட உங்களுக்கு இந்த ஷோக்குள்ளே நடக்கணும், கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே ஸ்னேக்கில் வந்துட்டு நீங்கள் இந்த கேன்வாஸை கிளியர் பண்ண போகிறது இல்லை, கேன்வாஸை ஷோ கிளியர் பண்ணிவிட்டு ஸ்னேக்கை ஷோ பண்ணுது. ஸோ இங்கே வந்துட்டு இது வந்து ஸ்னேக்கை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஜெனரேட் ஃபுட் அப்படிங்கிறது இங்கே கால் பண்ணால் என்ன நடக்கும், இது பேசிக்காக என்ன பண்ணுது, ஃபுட்டோட வேல்யூவை செட் பண்ணுது. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே வந்துட்டு அந்த ஃபுட்டை இப்போ நான் டிஸ்பிளே பண்ணணும், கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்னேக்கை ஷோ பண்ணுறேன், அதே மாதிரி ஃபுட்டையும் ஷோ பண்ணணும். ஸோ ஃபுட்டை ஷோ பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்துட்டு இங்கே பண்ணுற அதே லாஜிக் தான், ஆனால் இப்போ கலரை மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்னேக் டாட் ஷோ, ஸ்னேக்கை ஷோ பண்ணதுக்கு அப்புறம் கலரை மட்டும் ரெட்டாக மாற்றிக்கிட்டு, ஆனால் இங்கே என்ன கொடுக்கணும்னா பொசிஷன் ஃபுட்டோட எக்ஸ் பொசிஷன்லேருந்து ஃபுட்டோட ஒய் பொசிஷனில் எடுத்துக்கிட்டு விட்த்து வந்து சேம் தான், அதோட சேம் தான். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் திரும்பவும் கூட, ஃபுட்டு ஜெனரேட் ஆகலை, ஏன்னு பார்த்துடலாம். இங்கே ஜென்ரேட் ஃபுட்டுன்னு இருக்குது, அப்டேட்டில் ஜென்ரேட் ஃபுட் ஆகும். ஸோ அப்டேட் கொடுக்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் இங்கே செட் ஆகும், இதே ஃபுட்டு தான். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் ஃபில் பண்ணும்போது ஃபுட் டாட் எக்ஸ் ஃபுட் டாட் ஒய் திஸ் டாட் விடுத்து இல்லை, ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்னேக்கோட விடுத்துக்கு போயிடும், கரெக்டு தானுங்களா? ஸ்னேக்கோட விடுத்து இந்த இடத்துல திரும்பவும் ஸ்னேக்கோட ஹைட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு இது கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இங்கே ஜென்ரேட் ஆகுது, இந்த இடத்துல ஃபுட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இங்கே ஸ்னேக் இருக்குது, இங்கே ஃபுட் இருக்குது. ஆனால் இந்த ஸ்னேக் வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபுட் வந்து இன்னொரு இடத்துல தோணணும், அது இன்னொரு இடத்துல போகணும், இந்த மாதிரி இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஃபுட்டு எங்கெங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இதை ரேண்டமாக நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் மேத்தமேட்டிக்கல் ஆப்ஜெக்ட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நான் இங்கே. இப்போ இந்த கோடு பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஆல்ரெடி இது ஒரு 47 லைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கோடு வளரும் போது மெயின்டெனபிலிட்டி கஷ்டமாகும், அதனால நீங்கள் இந்த கோடை தூக்கிட்டு இன்னொரு கோடில் நீங்கள் போட முடியும், இன்னொரு ஃபைலில். ஸோ நான் இங்கே போயிட்டு இங்கே snake.jsன்னு ஒரு ஜேஎஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். snake.js. ஓகே, இப்போ இங்க இருக்கிற கோடை நான் இங்க போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்துட்டு நான் அதை இம்போர்ட் பண்ணிக்க போறேன். இம்போர்ட் snake from snake. இப்போ திரும்ப ரிஃப்ரெஷ் பண்றேன். canvas is not defined. ஏன் டிஃபைன் ஆகலைன்னா இந்த ஸ்னேக் ஜேஎஸ்குள்ள நாம அந்த கேன்வாஸோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கேன்வாஸ் ஃபீல் ஸ்டைலு கேன்வாஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இதை எடுத்துக்கலாம். அப்போனா இன்புட்டாக வரப்போகுது இது பேசிக்காக. ஸோ இப்போ இன்புட்டாக வரப்போகுதுன்னா நான் இங்கே அதை பாஸ் பண்ணி ஆகும். எப்போல்லாம் ஸ்னேக் அப்டேட் சொல்கிறேனோ அப்போல்லாம் அதுக்கு அந்த கேன்வாஸை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எப்போல்லாம் நம்ம ஷோ பண்ணுறோமோ அப்பவும் கொடுக்கணும், கரெக்டு தானுங்களா?
கேன்வாஸ். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டையும் அங்கே பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதே இதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பெரிய ஃபைலை சின்ன ஃபைலாக நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் கோடிங் பண்ணும்போது லாஜிக்ஸ் பெருசாச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக குட்டி குட்டி ஃபைல்ஸாக மாடல்ஸாக நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். இதுதான் ரீசன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஃபுட்டை நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணணும். அந்த ஃபுட்டை நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாஜிக் எழுத போகிறோம். ஸோ ஃபுட்டோட எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் இது ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வேலையே. math டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரேண்டம் என்ன கொடுக்கணும், ஒரு ரேண்டமான நம்பர் கொடுக்கும். எந்த மாதிரி ரேண்டம் நம்பர் கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா 0லிருந்து 1க்குள்ள எந்த ஒரு நம்பரும் கொடுக்கும். அதாவது 0.00 0.5 0.78 0.98 இந்த மாதிரி எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். அது எவ்வளோ ரேண்டம்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது என்ன நம்பர் கொடுக்கும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. ஸோ இப்படி கொடுக்கக்கூடிய ரேண்டமான நம்பரை இதை நான் உங்களுக்கு இந்த கன்சோல் லாக்ல காட்டுறேன், உங்களுக்கு நல்லா புரியும். கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற ரீசனால தான் நான் இவ்வளோ மெதுவாக போயிட்டு இருக்கேன். ஃபீட்பேக்கில் தெரிவிங்க ரொம்ப ஸ்லோவாக போகுதா இல்லை ஃபாஸ்ட்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜூம் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட்டும். ஸோ இப்போது நான் இங்கே math டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். எப்போவுமே இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வருது. இந்த நம்பரை நீங்கள் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதோட விட்த்து, இந்த விட்த்தால் நாங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ math டாட் ரேண்டம் இதோட விட்த் என்னது, நம்ம எக்ஸாம்பிள் இருக்கிறது 200. ஸோ 200ஆல் மல்டிப்ளை பண்ணினா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த நம்பர் எப்பவுமே 200 விட சின்னதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் 0வை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பொசிஷனுக்குள்ள இந்த கேன்வாஸ்க்குள்ள ஒரு எலிமெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த லைன்ல ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வித் டெசிமலோட வருது. இப்போ 196 அப்படிங்கிறது ஓகே, ஆனால் இது 8 அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை தூக்குறதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல, math டாட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு. ஃப்ளோர் அப்புறம் சீல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃப்ளோர் அப்படிங்கிறது ஒரு நம்பர்ல இருந்து மேலே கொண்டு போகும். ஃப்ளோர் அப்படிங்கனாலே மேலே தான் இருக்கும். சாரி, ஃப்ளோர் அப்படின்னா கீழே கொண்டு வரும். சீலிங் அப்படின்னா சீல் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது. ஸோ மேலே கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 196.2ன்னு வந்துச்சுன்னா அது ஃப்ளோர் பண்ணணும்னா 196 ஆயிடுச்சு. இதை நீங்கள் சீல் பண்ணீங்கன்னா 197 ஆயிரும். ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு நம்பரை உயர்த்திடும், பெரிய நம்பருக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ இப்போ நாங்கள் ஃப்ளோர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டெஃபினிட்டான ஒரு நம்பர் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர் தேவையில்லை. 196 இப்படின்னு தேவையில்லை. நம்மளுக்கு எந்த இன்டர்வலில் வேணும், ஃபர்ஸ்ட் 0, அதை விட்டா 10, அதை விட்டா 20, அதை விட்டா 30, இந்த மாதிரி நம்பர் தான் வேணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இந்த ஸ்னேக்கோட விட்த்தால நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்னேக்கோட விட்த் என்னது, இங்கே வந்துட்டு நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ண போகிறோம். விட்த் வந்துட்டு இங்கே ஸ்னேக்கோடது என்னன்னு பார்த்துடலாம் டக்குன்னு. ஸ்னேக்கோட விட்த் பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இப்போ நான் டிவைட் பை 10ன்னு கொடுத்தேன்னா என்ன நம்பர் வருது, 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது திரும்ப அந்த விட்த்தால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 10 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு 18 கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10லேயே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இதுதான் இந்த லாஜிக். ஸோ இப்போ இந்த லாஜிக்கில் நீங்கள் இப்போ இதே நாங்கள் இங்கே எழுத போகிறோம். ஸோ அதே தான் நாங்கள் அப்படியும் ஒய்க்கு பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஃபுட் அப்படிங்கிறதுல ஒரு ரேண்டமான நம்பர் எடுத்திருக்கோம். இந்த நம்பரை பேசிக்காக நான் இப்போ 10க்குள்ளே தான் ஒரு நம்பர் எடுக்கணும். இல்லைனா நம்மளுக்கு இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதே 10ன்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் டைனமிக்காக விடுத்து அந்த லாஜிக்கெல்லாம் எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சும்மா ரேண்டம் இன்டூ 10னே கொடுக்கலாம். நான் 10க்குள்ள ஒரு நம்பர் தேடுறேன். ஏன்னா நான் இது 200 பிக்சல் 200 இதுதான் விடுத்தே, அது நம்மளுக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி எடுத்திருக்கோம். இல்லைன்னா ஜென்ரேட்டாக என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்னேக் டாட் இந்த டோட்டல் கேன்வாஸோட விடுத்து வேணும் நம்மளுக்கு பேசிக்காக. ஸோ கேன்வாஸ் ஓட விடுத்து, கேன்வாஸோட விடுத்து எடுத்துக்கிட்டு அதை டிவைட் பண்ணி எதால டிவைட் பண்ணணும், நம்ம ஸ்னேக்கோட விடுத்தால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு நம்ம இப்போ ஃப்ளோர் பண்ண போகிறோம் இந்த நம்பரை. இல்லைன்னா இங்கேயே நம்ம திரும்பவும் டிவைட் பண்ணிக்கலாம். எதால டிவைட் பண்ணணும், திரும்பவும் ஸ்னேக்கோட விடுத்தால திரும்பவும் இங்கே டிவைட் பண்ணணும். அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸ்னேக் டாட் விடுத்து. இதை பண்ணிட்டு இப்போ இந்த நம்பரை நம்ம ஃபுல்லாக ஃப்ளோர் பண்ணணும். math டாட் ஃப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ math m வந்து கேபிட்டல். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், எரர் போயிடும் அப்போது. ஓகே, இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இவ்வளோ மட்டும் கொடுக்குறேன். ஷார்ட் ஹேண்ட் சின்டாக்ஸ் அகெயின். எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் ஆகும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் டிஃபைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து மாறலை. ஸோ இந்த லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை.
ஏன் அப்படி நடக்குதுன்னா இங்கே கேன்வாஸ் விட்த் வந்து 200, ஸ்னேக் விட்த் வந்துட்டு 10 இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம். ஸோ 200 by 10னா 20. ஸோ 20க்குள்ளே ஒரு நம்பர் கொடுக்கும் ரேண்டம் அப்படிங்கிறது. 20 இன்ட்டு ஸ்னேக்கோட ஓகே இது இன்ட்டு பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த இது வரும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வருது ரேண்டமாக இந்த ஃபுட், கரெக்டுங்களா? ஆனால் இதே லைனில் தான் வருது, ஆனால் ஏதோ ஒரு பொசிஷனில் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ இதையே நம்ம வைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்னேக்கோட விட்த்துக்கு பதிலாக இங்கே ஹைட் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே விட்த்துக்கு பதிலாக ஹைட்டு எகெயின். இப்போ கேன்வாஸ் விட்த்துக்கு பதிலாக கேன்வாஸ் ஹைட் எடுத்துக்க போகிறோம் நம்ம. இங்கே வைக்கு பதிலாக வெறும் y மட்டும். இது ஷார்ட் ஹேண்ட் சின்டாக்ஸ். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம், ரெண்டுமே கரெக்டு தான். y கோலன் கை அப்படின்னு சொல்லனா அந்த நேம் சேமாக இருக்கிறத ரிப்பீட் பண்ணாமல் இப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இங்கே y டிஃபைன் ஆகலை, கான்ஸ்டன்ட் y. காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதை மறந்துடாதீங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரேண்டமாக எங்கெங்கேயோ உருவாகிட்டே இருக்குது. ஒரு செகண்ட்லேயே மாறி மாறி ஃபுட் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ ஃபுட்டு. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வெளியே போயிடுது. அது நாங்கள் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இவ்வளோ தூரம் வருது. இப்போ நாம் இந்த ஸ்னேக்கை வந்து மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ அதை மூவ் பண்ண வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டோட ஜென்ரேட் லாஜிக் வந்து நம்ம இன்னொரு ஃபைலில் மாற்றிடலாம். இங்கே ஸ்னேக்கோடது இங்கே இருக்குது. அதே மாதிரி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபுட்டோட லாஜிக்கெல்லாம் நம்ம அங்கே தூக்கிட்டு போகிறோம். ஸோ இங்கே ஸ்னேக் இந்த கோடில் போயிட்டு இதை நான் தூக்கிடுறேன். ஜெனரேட் ஃபுட் அப்படிங்கிறத இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ எடுக்கும் போது நீங்கள் பார்த்துக்கணும் என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கேன்வாஸோட விட்த்து தேவை, கேன்வாஸோட ஹைட்டு தேவை, அதே மாதிரி ஸ்னேக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டும் இதுக்கு தேவை. அப்புறம் இந்த ஃபுட் அப்படிங்கிறதும் தேவை, என்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பேசிக்காக ஃபுட்டுன்னா என்னது, கேன்வாஸோட விட்த் என்னது, அதே மாதிரி கேன்வாஸோட ஹைட் என்னது, அதே மாதிரி என்ன ஸ்னேக் அப்படிங்கிற இவ்வளோ விஷயம் இதுக்கு கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து நான் தூக்கிட்டு food.jsல போயிட்டு இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு இம்போர்ட் ஸ்னேக் பண்ணுறோம். அதே மாதிரி இம்போர்ட்டு ஜெனரேட் ஃபுட் அப்படிங்கிறதும் நாம் இங்கேருந்து ஃபுட் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நாங்கள் இங்கே போயிட்டு ஜென்ரேட் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜென்ரேட் ஃபுட்டுக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பாஸ் பண்ணணும். என்னென்ன பாஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபுட்டு, கேன்வாஸ் விட்த்து, ஹைட்டு, அப்புறம் ஸ்னேக், இவ்வளோ விஷயத்தை நாங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் போயிட்டு ஃபுட் அப்படிங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கேன்வாஸோட விட்த்து, நெக்ஸ்ட்டு அப்புறம் கேன்வாஸோட ஹைட்டு. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் ஹைட்டை கொடுத்துட்டேன். இப்போ வந்து கேன்வாஸோட விட்த்தை கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்னேக். ஓகே, இவ்வளோ இது கொடுத்தாச்சு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி எக்ஸ். ஓகே, ஸ்னேக்கு, கேன்வாஸ் விட்த்து, கேன்வாஸ் ஹைட்டு, ஸ்னேக் இருக்குது. ஸ்னேக்கு தேவை நம்மளுக்கு, கேன்வாஸ் விட்த்து தேவை, கேன்வாஸோட ஹைட் தேவை, ஃபுட்டு தேவை நம்மளுக்கு. ஃபுட்டை நம்ம அசைன் பண்ணுறோம். இங்கே ஆனாலும் எரர் காட்டுது. ஏன்? சில நேரத்தில் இந்த மாதிரி எரர் ரொம்பவே நல்லது தான். ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும் ஜாவாஸ்கிரிப்டை. இப்போ நான் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் கிளிக், கன்சோலில் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எரர் இருக்குது. cannot read. இந்த index.jsஐ கிளிக் பண்ணுங்கள். எங்கே எரர் சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எரர் சொல்லுது. ஓகே, food.x இந்த 18th லைன் நம்பர் food.x வந்து தெரியலன்னு சொல்லுது. food.x ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்த்துடலாம். இங்கே வந்தீங்கன்னா ஃபுட்டு நாங்கள் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ ஃபுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அன்டிஃபைன் தான். ஆனால் கோடு ஃப்ளோ எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கோடு எங்கேருந்து இனிஷியலைஸ் ஆகுது, செட் இன்டர்வல்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் மெத்தட் கால் ஆகும். அப்டேட் மெத்தட் கால் ஆகும்போது ஜென்ரேட் ஃபுட் கால் ஆகும். ஜென்ரேட் ஃபுட்டில் இந்த ஃபுட்டு பாஸ் ஆகுது, ஃபுட்டு செட் ஆகுது, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது அப்புறம் தான் ஷோ கால் ஆகுது. ஸோ இப்போ ஷோவில் ஃபுட்டு இருக்கணும். ஆனால் இங்கே ஒர்க் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு நீங்கள் இது பாஸ் பை ரெஃபரன்ஸ் நடக்காது. ஏன்னா நீங்கள் அன்டிஃபைன் அனுப்புறதுனால அது உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. ஸோ இங்கே நான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஃபுட்டை ரீசெட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு இதை லெட்டாக மாற்றுறேன். ஏன் லெட்டாக மாற்றுறேன்னா ஃபுட்டு எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதை லெட்டாக மாற்றினா இப்போ இந்த இதுக்கு நாம் ஃபுட் அப்படிங்கிறத அனுப்ப தேவையில்லை. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எந்த ரிட்டர்ன் பண்ணணும், இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை ரிட்டர்ன் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ திரும்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேம் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இதுவும் இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம
ஸ்னேக் அப்படிங்கிற ஒரு ஃபைலு, ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்டேட் அண்ட் ஷோ இருக்குது. செட் இன்டர்வலில் இது கால் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ தான் இந்த லாஜிக் இருக்குது. ஸோ இப்போது நாம் வந்துட்டு இந்த ஸ்னேக்கை வந்துட்டு மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ பேசிக்காக அதுக்கு நம்ம விண்டோவில் வந்துட்டு ஈவெண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கிருந்து கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு நடக்கணும். அப் கீ டவுன் அப்படிங்கிற விஷயங்களை. ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதே டாக்குமெண்ட்டை திரும்ப எடுக்க போகிறோம். டாக்குமெண்ட் டாட் ஆட் இவெண்ட் லிஸ்னர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த இவெண்ட் லிஸ்னர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கீ வந்து டவுன், கீ ப்ரெஸ் ஆச்சுன்னா இந்த இவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகணும். எந்த இவெண்ட் ட்ரிகர் ஆகணும்னா இந்த மெத்தட் நடக்கணும். இந்த மெத்தடுக்குள்ள இவெண்ட் வரும் நம்மளுக்கு. இவெண்ட் இப்போ நான் இது என்ன இவெண்ட் வருது அப்படிங்கிறத நான் இங்கே கன்சோலில் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ள இவெண்ட் டாட் கீ கோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒவ்வொரு ப்ரௌசரை பொறுத்து ஒரு மாதிரி வேல்யூ வரும். கீ கோட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ ஒரு சில ப்ரௌசரில் வந்துட்டு நீங்கள் வேற மாதிரி எடுக்க வேண்டியது வரும். ஸோ குரோமில் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் பேசிக்காக. ஸோ இப்போ என்ன கீ கோட் வரப்போகுது அப்படின்னு நாங்கள் என்ன கன்சோல் லாக் பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் கன்சோல் லாக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு கே அமுத்துறேன். ஃபுல்லாக எரர் வந்துருச்சு, ஏன்னா இங்கே ஸ்பெல்லிங் ராங். ஓகே, கன்சோல் டாட் லாக் நான் இங்கே கே அமுத்துறேன், திரும்பவும் எரர் வருது. கிளியர். ஓகே, இங்கே கொடுத்துட்டு நான் கே அமுத்துறேன் 75 வருது, யூ அமுத்துறேன் 85 வருது. ஸோ இது பேசிக்காக அந்த கேரக்டருக்கான கீ கோடை கொடுக்குது. ஸோ இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் அப் ஏரோக்கான கீ என்னது, அப் ஏரோ வந்து 38, டவுன் ஏரோ வந்து 40, ரைட் ஏரோ வந்து 39, லெஃப்ட் ஏரோ வந்து 37. ஸோ 37லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 37 லெஃப்ட், 38 அப்பு, 39 ரைட்டு, 40 வந்து டவுன். ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுத போகிறேன். இஃப் event டாட் கீ கோட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 37ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? 37 இருந்துச்சுன்னா இது என்னது, இது வந்துட்டு லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இல்லைன்னா எல்லாமே எல்ஸ் இஃப்ல தான் போகும். கரெக்டுங்களா? எல்ஸ் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், இந்த வேல்யூ வந்து 38க்கு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும், 38 அப்படிங்கிறது அப் ஏரோ. அதே மாதிரி இப்போ நான் ரைட் சைடுக்கும் டவுன் சைடுக்கும் எழுதிக்க போகிறேன். 39 அப்படிங்கிறது ரைட் சைடு, அப்போ 40 அப்படிங்கிறது டவுன். இது அப் ஏரோ, இது வந்துட்டு ரைட் ஏரோ, இது பார்த்தீங்கன்னா டவுன். ஸோ இப்போ இவ்வளோ நவன்றோம் நாங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நான் அப் ஏரோ லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணேன்னா ஸ்னேக்கோட டைரக்ஷன் வந்து லெஃப்ட்டில் போக ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்னேக்குக்கு நம்ம 2 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம்ல, dx அப்படிங்கிறது லெஃப்ட் ஏரோ கிளிக் பண்ணும்போது -1 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கணும். அதே நேரத்தில் இப்போ -1 நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு நான் இப்போ -1 அமுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. அதாவது நான் லெஃப்ட் டைரக்ஷனை அமுத்துனா இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் எப்போல்லாம் இதை கிளிக் பண்ணுறேனோ ஸ்னேக்கில் வந்துட்டு இந்த வேல்யூ dx அப்படிங்கிறத நான் -1 மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து -1 மாறிச்சுன்னா ஸ்னேக்கில் என்ன ஆகும்னு பாருங்க. ஸ்னேக்கில் வந்துட்டு இந்த dx அப்படிங்கிறது -1 மாறுது. ஸோ எப்போ இது அப்டேட் ஆகுதோ அப்போ எக்ஸோட பொசிஷன் வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மிடில் 50ல். ஸோ இப்போ 50 இருக்குன்னா 50 ப்ளஸ் இதோட விட்த் என்னது 10 இன்ட்டு இப்போ மைனஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போ விட்த்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும், பொசிஷன் வந்து குறைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ குறைக்கும் போது 50லேருந்து 40 வரும், 40லேருந்து 30 போகும். ஸோ இதனால இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வர ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்படி வரும்போது இது ஸ்னேக்குக்கு ஓகே, அதாவது எக்ஸுக்கு ஓகே. அதே மாதிரி இப்போ அப் ஏரோ அமுத்தினா என்ன ஆகணும், ஸ்னேக்கோட dy வந்துட்டு மாறணும். ஸோ dy வந்துட்டு என்ன ஆகணும், மேலே போகணும். மேலே போகணும்னா y டைரக்ஷனில் என்ன நடக்கும், ஸ்னேக்குக்கு வந்துட்டு இது பாசிட்டிவாக மாறணும். ஸோ இப்போ அதே மாதிரி ரைட் ஏரோக்கு ஸ்னேக் டாட் எக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்னேக் டாட் dx அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ dx வந்து 1 இருக்கு. அப்போ இங்கே ஸ்னேக் டாட் dx அப்படிங்கிறது இந்த இடத்துல திரும்பவும் -1 மாறுது. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா டிபிக்கலாக பண்ணுறது தான் நான். ஸ்னேக் ஓகே, இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம், கேம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் டவுன் ஏரோ அமுத்துறேன், ஸ்னேக் திரும்ப ராங். ஓகே, இங்கேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டவுனு அப்பு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் குண்டக்க மண்டக்க போகுது. ஏன் குண்டக்க மண்டக்க போகுதுன்னா எக்ஸோட வேல்யூயும் சேஞ்ச் ஆகுது, ஒய்யோட வேல்யூயும் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஸ்னேக் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் டைரக்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ் மட்டும் இல்லைனா ஒய் மட்டும். ஸோ எப்போல்லாம் நான் எக்ஸை சேஞ்ச் பண்ணுறேனோ அப்போல்லாம் ஒய்யை 0 ஆக்கிடலாம். ஒய்யை வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது, ஒய் அதே டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஸோ இங்கே நான் வந்துட்டு dy 0ன்னு சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் இது அப் ஏரோ, ஸோ ஸ்னேக் டாட் dx வந்துட்டு 0ன்னு சொல்ல போகிறேன். இங்கே ஸ்னேக் டாட் dy 0ன்னு சொல்ல போகிறேன்.
இங்கே snake டாட் dy திரும்பவும் 0ன்னு சொல்ல போகிறேன். எனிவே டவுன் ஏரோ ஆகும்போது dy தான் -1 ஆகணும், dx வந்துட்டு அப்படியே இருக்கணும். ரைட் ஏரோ ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நான் இங்கே டவுன் கொடுக்குறேன். ஸ்னேக் திரும்பவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே பண்ணியிருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பட் டவுன் ஏரோ அமுத்துறேன், ஒர்க் ஆகலை. சாரி, ரிஃப்ரெஷ் ஆகுது. ரிவர்ஸ் போகுது, டவுன் போகலை. ஆனால் மேலே அமுத்துனேன்னா கீழே வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த நம்பரை வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அப்பு பண்ணும்போது அது கீழே வருது. ஸோ அப்பு பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து -1 ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது +1 ஆகும். இப்போது நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே இருக்கிறத திரும்பவும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டவுன் அமுத்துறேன், டவுன் ஒர்க் ஆகவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே, இங்கே கீ கோட் வந்து தப்பாக இருக்குது. இது 40, அதனால தான் போகவே இல்லை. எனிவே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போ டவுன் அமுத்துறேன், டவுன் வருது. ரைட் அமுத்துறேன், ரைட் சைடு போகுது. கீழே அமுத்துறேன், திரும்பவும் கீழே. லெஃப்ட் அமுத்துறேன், லெஃப்ட்டுக்கு போகுது. மேலே அமுத்துனா மேலே போகுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த ஸ்னேக் வந்து மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஃபுட்டு மாறி மாறி வந்துட்டே இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுட்டு வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கக்கூடாது. ஃபுட்டு ஒரே இடத்துல தான் நிற்கணும். அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மட்டும் ஃபுட்டை ஜெனரேட் பண்ணணும். எப்பவும் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்போது நான் இங்கேருந்து தூக்கிட்டு ஃபுட் அப்படிங்கிறத வெளியவே நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல ஃபுட்டு ஈக்குவல் டு இங்கேயே கொடுத்துட போகிறேன். ஸோ இப்போ ஃபுட்டு ஜென்ரேட் ஆயிரும். ஆனால் இங்கே கேன்வாஸ் விட்த் இருக்குது, கேன்வாஸ் ஹைட் இருக்குது, ஸ்னேக் இருக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரே இடத்துல தான் இருக்குது, எங்கேயுமே போகல. இப்போ நான் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஹைட் பண்ணிக்கிறேன். கீழே வந்தேன்னா இப்போ இப்படி மூவ் பண்ணலாம், கீழே வரலாம். பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் கொடுத்து கரெக்டாக வரேன். ஆனால் இந்த ஃபுட்டும் இந்த இதுவுமே கரெக்டாக மேட்ச் ஆகலை. ரெண்டுமே கரெக்டாக உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகவே இல்லை. திரும்ப நான் மேலே வரேன், அது கரெக்டாக கச்சிதமாக உட்காரணும். ஏன் உட்காரல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கரெக்டாக கேல்குலேட் ஆகலை. ஃபுட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, என்ன கரெக்டாக இருக்குது? ஆமாம், நம்ம கன்சோல் லாஜிக்கில் பார்த்தது நாங்கள் இதை மாடியூலஸ் தான் போட்டோம். கரெக்டாக ரிமைண்டர் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே நான் ரிமைண்டர் போட்டு பார்க்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைண்டர் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0,0ல் வந்திருக்கு. இப்போ திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், அங்கேயே வருது ஃபுட்டு எங்கேயுமே போகலை. ஸோ இந்த ஃபுட்டோட லாஜிக் வந்து இங்கே தவறாக மாறுது. ஸோ இப்போ இது தாங்க லாஜிக்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த ஃபுட்டு எங்கே வரணும், எப்படி வரணும்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டே இல்லை. நீங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் நாங்கள் எந்த சின்டாக்ஸ் எப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த நம்பர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லாஜிக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கேன்வாஸ் விட்த்னா 200லேருந்து டிவைட் பை, இப்போ நான் டிவைடே வச்சுக்கிறேன் திரும்பவும். ஸோ இப்போ டிவைட் பண்ணிக்கிறோம். 200 டிவைட் பை 10னா 20 கிடைக்கும். 20 நாங்கள் ஒரு நம்பர் ரேண்டமாக மல்டிப்ளை பண்ணால் 20க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம விட்த்தால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயும் அதே பண்ண போகிறேன். வைலையும் இப்போ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஃபுட்டு ரேண்டமாக வந்திருக்கு, ஆனால் கரெக்டான பொசிஷனில் வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வருது. இந்த இது வந்து ஸ்னேக்கும் ஃபுட்டு அப்படியே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நான் திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ போகும்போதும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, ஸ்னேக் வந்து ஃபுட்டுக்கு மேலே போகும்போது ஃபுட்டு தான் ரெட்டாக தெரியுது. ஸ்னேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரல. இப்போ நாங்கள் போயிட்டு கீழே வரேன். ஸ்னேக் அங்கே ஓடி போயிடுச்சு. திரும்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டவுன் ஆரோ, ரைட்டு, திரும்பவும் டவுனு, ரைட்டு. இந்த கேம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் கீழே தெரியுது. எனிவே இப்போ இது வந்து நான் ஸ்பீட் ஆகணும்னா கொஞ்சம் நான் ஸ்பீட் ஆக்கிக்கலாம். எப்படி ஸ்பீட் ஆக்கிக்கலாம்? இங்கே கொடுக்குற டைமை வந்துட்டு நான் சும்மா 200 கொடுத்தேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்னேக் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா எப்படி நாங்கள் டைனாமிக்காக பண்ணியிருக்கோம். ஸ்னேக்கே ஸ்பீடாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. கேம் கொஞ்சம் பெருசாக ஸ்னேக் வந்து ஸ்பீட் பண்ணலாம்ல, அதால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எனிவே இப்போ இந்த ஃபுட்டு வந்து கீழே போகணும். கீழே போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்னேக்கை உருவாக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை உருவாக்கணும். ஸோ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஷோன்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்னேக்கை வந்து நம்ம உருவாக்கலாம். ஸோ இங்கே இதை கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கில் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபுட்டை உருவாக்கணும், அதுக்கப்புறம் ஸ்னேக் உருவாக்கணும். இப்போ நான் போயிட்டு ஸ்னேக்கை வந்து ஃபுட்டுக்கு மேலே தூக்கிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியுது கரெக்டாக. ஸோ அந்த இது வந்து ஃபிட் ஆகுது. இப்போ நான் அடுத்த கேமில் அடுத்த பார்ட்டில் இது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குலேருந்து அடுத்த பார்ட்டை வந்துட்டு நம்ம இந்த ஸ்னேக் இந்த ஃபுட்டை சாப்பிடணும். ஃபுட்டை சாப்பிடும்போது அது வளர ஆரம்பிக்கணும். அது வளர்ந்ததுக்கப்புறம்
அது ஒரு சாகுற ஸ்டேஜும் இருக்குது. அதாவது ஸ்னேக் தன்னோட வாலையே திரும்ப தொட்டுச்சுன்னா அது செத்து போயிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் இந்த வால்லாம் தாண்டி போகுது இல்லைங்களா? இப்போ இது வாலை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு. வெளியே போகக்கூடாது, அப்படியே நிற்கணும். அந்த லாஜிக்கெலாம் நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னோட வாய்ஸ் ஆகட்டும், இந்த வீடியோ குவாலிட்டி ஆகட்டும், இல்லை வேறு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.